உப்பரியிலிருந்து கீழே தள்ளி குமரலபட்டர் பௌத்த மத கருத்துக்களை அறிய வேண்டி பௌத்தர் போர் வேஷமிட்டு அவர்களுடைய வித்யாசாலையில் சேர்ந்தார். அவர்கள் ஒரேடியாக வேதத்தை தூஷித்து பேசும் பொழுது அவருடைய துக்கம் அடங்காமல் கண்ணீர் வந்துவிடும். அதை கண்ட பௌத்தர்கள் இவர் நடவடிக்கைகளை கூர்மையாக கவனித்து உண்மையை தெரிந்து கொண்டு விட்டனர். இவனை உலகை விட்டே விரட்ட வேண்டும் என்று தீர்மானித்தனர். உப்பரிகையிலிருந்து வேடிக்கை பார்க்கலாம் என்று கூறி வஞ்சனையாக அவரை 7வது மாடிக்கு கூட்டிச் சென்று அங்கேயிருந்து கீழே தள்ளிவிட்டு விட்டனர். அந்த ஆபத்திலும் குமரேலபட்டர் வேதம் பிரமாணமாக இருந்தால் எனக்கு எந்த ஹானியும் ஏற்படாமல் உயிருடன் இருப்பேனாக என்று சபதம் பண்ணிக்கொண்டே விழுந்தார். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அவருடைய பிராணஹானி ஏற்படவில்லை. எலும்பு கூட முறியவில்லை. கண்ணில் மட்டும் ஒரு கல் கொத்திவிட்டது. இது கூட எப்படி நேரலாம் என்று அவர் கோபித்து கொண்ட பொழுது ஒரு அசரீரி, வேதம் பிரமாணமாக இருந்தால் என்று கூறினேரே, இருந்தால் என்பதில் உங்களுக்கு அதன் பிரமாணத்தில் கொஞ்சம் சந்தேகம் இருந்துதானே ஆகின்றது, அதனால்தான் இந்த சின்ன ஊனம் என்று